கிளியோபெட்ரா எகிப்தை ஆண்டிருந்தாலும் அவர் பெயர் உலகம் முழுவதும் பிரபலமானது. அதற்கு அவரின் அழகுதான் முக்கியமான காரணம் என்பதையும் தாண்டி பல காரணங்கள் உள்ளது. உண்மையில் கிளியோபெட்ராவின் புகழுக்கு முக்கியமான காரணம் அவரின் அறிவும் ஆளுமையுமே ஆகும். வில்லியம் ஷேக்ஸ்பியரின் வரிகளில் வர்ணிக்கப்பட்ட கிளியோபெட்ரா தான் நாம் அதிகம் அறிந்த கிளியோபெட்ரா. இவர் எகிப்தின் இறுதி அரசியாக அறியப்படுகிறார். கிமு 69 பிறந்த அவர் கிமு 30 தற்கொலை செய்து கொண்டதாக வரலாற்று ஆசிரியர்களால் தெரிவிக்கப்படுகிறது. ரோமின் ஜூலியஸ் சீசர் மற்றும் மார்க் ஆண்டனி ஆகியோருடன் கொண்டிருந்த தொடர்புகள் காரணமாக இன்றளவும் கிளியோபெட்ரா ஒரு சர்ச்சைக்குரிய பாத்திரமாகவே வரலாற்றில் இணைந்துள்ளார். எகிப்தின் அரசியான கிளியோபெட்ரா உண்மையில் எகிப்திய மரபை சார்ந்தவர் அல்ல. அவரின் மரபை பற்றி அறிந்து கொள்ள நாம் சற்று பின்னோக்கி அலெக்சாண்டரின் காலத்திற்கு செல்ல வேண்டும். மகா அலெக்சாண்டரின் ஒரு தளபதியாக இருந்த தாலமி கிமு 323 அலெக்சாண்டர் மரணித்ததும் எகிப்தின் ஆட்சியாளராக மாறினார். அவர் 1ஆம் தாலமி என்ற பெயரை சூட்டிக்கொண்டு எகிப்தில் தாலமி அரச வம்சத்தை ஸ்தாபித்தார். தாலமியின் வழியில் எகிப்தை ஆண்ட அவரது வாரிசுகள் 2ஆம் தாலமி 3ஆம் தாலமி என்று தொடர்ச்சியாக தங்களுக்கு பெயரிட்டுக் கொண்டனர். அரசிகளுக்கும் கிளியோபெட்ரா என்ற பெயர் அடுத்தடுத்து வைக்கப்பட்டது. அந்த மரபில் 7ஆவதாக வந்தவர்தான் நாம் அறிந்த கிளியோபெட்ரா. இவர் 7வது கிளியோபெட்ரா பிலோபோய்டர் என்று அறியப்படுகிறார். தாலமி வழிவந்த 12வது தாலமி அவுலிடஸின் மகளாக கிமு 69 கிளியோபெட்ரா பிறந்தார். ஆனால் கிளியோபெட்ராவின் தாய் யார் என்பதை வரலாற்று ஆசிரியர்களால் இன்றளவும் உறுதியாக கூற முடியாதுள்ளது. 12ஆம் தாலமிக்கு கிளியோபெட்ரா மூத்த பெண்ணாகவும் 13ஆம் தாலமி 14ஆம் தாலமி ஆகிய இளைய மகன்களும் இருந்தனர். இந்நிலையில் கிமு 51 கிளியோபெட்ராவின் தந்தை 12ஆம் தாலமி இறந்ததை அடுத்து கிளியோபெட்ராவும் அவரது சகோதரரான 13வது தாலமியும் எகிப்தின் சம ஆட்சியாளர்களாகினர். ஆனால் பண்டைய எகிப்தின் முறைப்படி பெண் அரசால இயலாது, மேலும் அரசன் இல்லாமல் அரசு இயங்காது என்ற நிலையும் இருந்தது. அதனால் அந்நாட்டு வழக்கப்படி தனது சகோதரன் 13ஆம் தாலமியை கிளியோபெட்ரா திருமணம் செய்து கொண்டார். இது நமக்கு திடுக்கிடும் விஷயமாக இருந்தாலும் அந்த காலத்தில் சகோதரர்களை திருமணம் செய்யும் வழக்கம் இருந்தது. புனிதமிக்க அரச ரத்தம் வெளியே போகக்கூடாது என்ற கருத்தில் இந்த வழக்கம் உருவானது. ஏனெனில் அரச குடும்பமாய் இருந்த கிரேக்கர்கள் பிரஜைகளாய் இருந்த எகிப்தியர்களை மனம் முடிக்க விரும்பவில்லை. அதனால் தனது குடும்பத்தில் உள்ளவர்களையே மாறி மாறி திருமணம் செய்து கொண்டார்கள். இந்த வழக்கத்தினால் கிரேக்க அரசர்கள் நோயாளிகளாக பிறந்தனர் என்ற விவாதமும் வரலாற்று ஆசிரியர்களிடையே உண்டு. தனது தம்பியை திருமணம் செய்ததன் மூலம் எகிப்தில் கிளியோபெட்ராவின் ஆட்சியே முழுமையாக இருந்தது. ஏனெனில் அவர்களின் மூத்தவர் கிளியோபெட்ரா தான் என்பதால் எகிப்தின் அரசியாக தன்னைத்தானே முடிசூட்டிக் கொண்டார். அப்பொழுது கிளியோபெட்ராவிற்கு 16 வயது, அவரது கணவரான சகோதரருக்கு 10 வயதுதான். தாலமி குடும்ப வாரிசுகள் தொடர்ந்து பல ஆண்டுகள் எகிப்தை ஆண்டாலும் எப்போதும் தங்களை கிரேக்கர்களாக கருதுவதையே அவர்கள் பெருமையாக எண்ணினர். கிரேக்க மரபில் வந்த பல தாலமி அரசர்களுக்கு தங்கள் மக்களின் மொழியான எகிப்திய மொழி தெரியாது. அதே சமயம் அவர்களின் ஆட்சி மொழியான கிரேக்கம் மக்களுக்கு தெரியாது. ஆனால் இயல்பிலேயே மக்களை பற்றிய சிந்தனை கொண்ட கிளியோபெட்ரா மக்களின் குறைகளை அறிய அவர்களின் எகிப்திய மொழியை கற்றுக்கொண்டார். எகிப்திய மொழி கற்ற முதல் கிரேக்க பேரரசி கிளியோபெட்ரா தான். அதற்கு முன்னர் அரச மரபில் வந்த எந்த பெண்ணுக்கும் எகிப்திய மொழி தெரியாது. எகிப்திய மொழி தவிரவும் வேறு 10 மொழிகளிலும் கிளியோபெட்ராவுக்கு சரளமாக பேச தெரியும். அதனால்தான் உலக வரலாற்றில் அதிக பேச்சாற்றல் கொண்டவராக கிளியோபெட்ரா போற்றப்படுகிறார். எகிப்திய மக்களின் மீது கொண்ட நேசத்தினால் தன்னை மக்கள் நேசிக்கும் எகிப்திய தேவதை இசிஸின் மறுபிறவி என்று கிளியோபெட்ரா அழைத்துக் கொண்டார். இதனால் எகிப்திய மக்கள் அவரை ஒரு அரசி என்பதையும் தாண்டி ஒரு தேவதையாக கொண்டாடினர். இது ஒருபுறம் இருக்க, மறுபுறமோ கிளியோபெட்ராவின் புகழை கண்ட அவரது கணவர் அவர் மேல் பொறாமையும் கோபமும் கொண்டார். பின்னர் கிளியோபெட்ராவுக்கும் தாலமிக்கும் இடையில் அதிகார போட்டி ஏற்பட தாலமியின் ஆலோசகர்கள் கிளியோபெட்ராவை ஆட்சியிலிருந்து நீக்கினர். மேலும் நாட்டை விட்டு விரட்டியடிக்கப்பட கிமு 49 கிளியோபெட்ரா சிரியாவுக்கு சென்றார்.
பின்னர் மீண்டும் எகிப்தின் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக சிரியாவில் இருந்து கொண்டு ஒரு கூலி இராணுவத்தை அவர் திரட்டினார். இதனைத் தொடர்ந்து கிமு 48 அந்த இராணுவத்தை எடுத்துக்கொண்டு எகிப்தை நெருங்கினார் கிளியோபேட்ரா. பூகோள ரீதியில் எகிப்து ஒரு வளமிக்க நாடு, பாலைவனத்தின் நடுவே இருந்த ஒரு செல்வ சுரங்கம். ஆனால் படைபலத்தில் எகிப்து ஒரு சிறிய நாடு. இதனால் எகிப்திற்கு கொள்ளையர்கள் படையெடுப்புகள் குறித்த அச்சங்கள் நிறையவே உண்டு. அந்த காலத்தில் எகிப்தை போல அல்லாமல் ரோமானிய பேரரசு வலிமை மிக்கதாக இருந்தது. ஜூலியஸ் சீசர் அதன் பேரரசராக இருந்தார். இந்நிலையில் ரோமா ஆட்சியை கைப்பற்றுவதற்காக ஜூலியஸ் சீசருடன் மேற்கொண்ட யுத்தத்தில் தோல்வியடைந்த பொம்பே எகிப்துக்குள் தஞ்சம் புகுந்தார். ஆனால் எகிப்தில் பொம்மே தாலமியால் கொலை செய்யப்பட்டார். காரணம், இதன் மூலம் சீசரின் உதவியை தாலமி பெற்றுக்கொள்ள எண்ணினார். தனது எதிரியாக இருந்தபோதும் பொம்பே கொலை செய்யப்பட்டமை குறித்து சீசர் அதிருப்தி வெளியிட்டிருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. எனவே தாலமி குறித்து சீசர் அவ்வளவு நல்ல அபிப்பிராயம் கொண்டிருக்கவில்லை. இந்த நேரத்தில் எகிப்தின் மீது படையெடுத்து வந்த கிளியோபேட்ராவும் சீசரின் உதவியை பெற்றுக்கொள்ள விரும்பினார். ஆனால் கிளியோபேட்ராவால் சீசரை அவ்வளவு சுலபமாக நெருங்கக்கூட முடியவில்லை. இதனால் அவர் ஒரு சில யுக்திகளை கையாள வேண்டியிருந்தது. புளூட்டார்க் என்ற வரலாற்று ஆசிரியர் ஜூலியஸ் சீசரின் வாழ்க்கை தொடரில் எழுதிய லைஃப் ஆஃப் ஜூலியஸ் சீசர் என்ற நூலில் ஜூலியஸ் சீசர் தங்கியிருந்த மாளிகை சுற்றி தாலமியின் ராணுவம் பாதுகாப்பில் ஈடுபட மாளிகைக்குள் கொண்டு சென்ற நிலவிருப்பினுள் மறைந்து கொண்டுதான் கிளியோபேட்ரா மாளிகைக்குள் நுழைந்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு அநாகரிகமாக உள்ளே நுழைந்தாலும் கிளியோபேட்ராவை பார்த்த ஜூலியஸ் சீசர் கொஞ்சமும் கோபம் கொள்ளாமல் அடுத்த கணமே கிளியோபேட்ராவின் அழகில் மயங்கி போனார். தனது முதல் பார்வையிலேயே சீசரை வீழ்த்திய போது கிளியோபேட்ராவின் வயது வெறும் 21, சீசருக்கோ வயது 54. இந்நிலையில் தனது நாட்டை எப்படியாவது மீண்டும் கைப்பற்ற கருதிய கிளியோபேட்ரா சீசரை மனம் புரிய முடிவு செய்தார். பின்பு இருவருக்கும் மனமுடிய கிளியோபேட்ராவின் அரசு உரிமையை பாதுகாப்பதற்காக சீசர் எகிப்தின் மீது போர் தொடுத்தார். முதலில் மேலதிக ராணுவம் வரும் வரையில் சீசரின் ரோம ராணுவத்தால் தாலமியின் ராணுவத்தை தோல்வியடைய செய்ய முடியாமல் போனது. ஆனால் பின்னர் மேலதிக படைகள் வந்ததும் தாலமியின் ராணுவம் தோற்று போனது. மேலும் 13ஆம் தாலமி எகிப்தின் தலைநகரான அலெக்சாண்ட்ரியாவை விட்டும் தப்பி ஓடினார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் கிளியோபேட்ரா எகிப்தின் அரசியானார். ஆனால் தப்பிச் சென்ற எகிப்து அரசன் 13ஆம் தாலமி மர்மமான முறையில் திடீரென இருந்தார். அவரை கிளியோபேட்ரா தான் கொலை செய்தார் என்றும், இல்லை அவர் நைல் நதியில் தானாக மூழ்கி மரணித்ததாகவும் இருவேறு கருத்துகள் கூறப்படுகின்றது. கிளியோபேட்ரா மீண்டும் எகிப்தின் அரசியான போது 13 வயதான அவரது இன்னொரு சகோதரரான 14ஆம் தாலமியும் சம ஆட்சியாளராகினார். எவ்வாறாயினும் அக்காலத்தில் கிளியோபேட்ராவால் ஒரு முழு ஆட்சியாளராக இருக்க முடியவில்லை. இந்த காலகட்டத்தில் நைல் நதியில் நீர் அதிகரித்து வெள்ளம் ஏற்பட்டதால் உணவு உற்பத்தி குறைந்து எகிப்தின் பொருளாதார நிலை வீழ்ச்சியடைந்தது. இதேவேளை கிமு 47 கிளியோபேட்ராவுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. அதற்கு தாலமி சீசர் என்று பெயர் சூட்டப்பட்டது. இந்த குழந்தையை சிசேரியன், அதாவது சிறிய சீசர் என்று அழைத்தார் கிளியோபேட்ரா. கிளியோபேட்ராவை அளவுக்கு அதிகமாக நேசித்த ஜூலியஸ் சீசரோ ரோமில் உள்ள வீனஸ் கோவிலில் கிளியோபேட்ராவால் செய்யப்பட்ட சிலையை வைத்திருந்தார். அதன் பின்னர் கிமு 46-45 காலப்பகுதியில் சீசருக்கும் தனக்கும் பிறந்த மகனோடு தனது சகோதரரான 14ஆம் தாலமியையும் அழைத்துக் கொண்டு கிளியோபேட்ரா ரோமுக்கு குடிபெயர்ந்தார். காரணம், அப்போது சீசரும் ரோமுக்கு சென்றதே. அங்கு நகருக்கு அருகே சீசருக்கு சொந்தமான ஒரு வீட்டில் அவர்கள் தங்கினர். ஆனால் கிளியோபேட்ராவின் வரவோ ரோமானியர்களுக்கு அறவே பிடிக்கவில்லை. மேலும் சீசரின் சகாக்களும் அரசியல் அறிந்த கிளியோபேட்ராவை அதிகப்படியாக வெறுத்தனர். இதன் விளைவு ரோம் பாராளுமன்றத்தில் ஜூலியஸ் சீசரின் நண்பனான புரூட்டஸே சீசரை கொலை செய்தார். கிமு 44 மார்ச் 15ஆம் தேதி சீசர் கொல்லப்பட்ட பின்னர் ரோமானிய ஆட்சியை யார் பிடிப்பது என்ற போட்டி சீசரின் வாரிசுகளுக்கும் தளபதிகளுக்கும் இடையில் ஏற்பட்டது. இந்த சூழலில் தனக்கு ஆபத்து நேரலாம் என நினைத்த கிளியோபேட்ரா மீண்டும் எகிப்திற்கே தப்பிச் சென்றார். இதனைத் தொடர்ந்து சில நாட்களுக்கு பின்னர் கிளியோபேட்ராவின் இளைய சகோதரரும் மரணமடைய இவர் கிளியோபேட்ராவால் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் வரலாற்று ஆசிரியர்களிடையே நிலவுகின்றது. எவ்வாறாயினும் இதன் பின்னர் தனது 3 வயதான மகனை சம ஆட்சியாளராக நியமித்து எகிப்தை ஆட்சி செய்தார் கிளியோபேட்ரா.
இந்நிலையில் ரோமில் சீசரின் மரணத்தின் பின்னர் சிவில் யுத்த நிலை ஏற்பட்டது. சீசரின் ஆதரவாளர்களான மார்க் ஆண்டனி, ஒக்டேவியன், லெபிடஸ் ஆகிய மூவரும் ஒரு தரப்பிலும், சீசரை கொலை செய்த ஹெசியஸ், புரூட்டஸ் ஆகியவர் மறுதரப்பிலும் நின்றனர். இந்த இரு தரப்பின் இடையில் உள்நாட்டு போர் எனும் சிவில் போர் ஏற்பட்டது. இக்காலத்தில் மத்திய தரைக்கடலில் அமைந்திருந்த முக்கியமான ஒரு நாடாக எகிப்து இருந்ததால் எகிப்தின் ஒத்துழைப்பை இந்த இரு தரப்பும் எதிர்பார்த்தன. ஆனால் சீசர் எகிப்தில் நிலைநிறுத்தியிருந்த ரோம படைகளை சீசரின் ஆதரவாளர்களான ஆண்டனி தரப்புக்கே வழங்கி கிளியோபேட்ரா கிமு 42 எதிரி படைகளை வெற்றி கொண்டார். இதன் விளைவு ஒக்டேவியனும் மார்க் ஆண்டனியும் ரோமின் அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டனர். மேலும் இதனையடுத்து கிளியோபேட்ராவின் பார்வை ஆண்டனி மீது திரும்பியது. இந்த காலப்பகுதியில் கிளியோபேட்ராவின் செயற்பாடுகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக கிமு 41 மார்க் ஆண்டனி தென் துருக்கியில் அமைந்துள்ள டார்சூஸ் நகருக்கு கிளியோபேட்ராவை அழைத்தார். எனவே டார்சூஸ் துறைமுகத்துக்கு வந்த கிளியோபேட்ரா வெள்ளி நிறத்திலான துடுப்புகளையும் நாவல் நிறத்திலான பாய்மரங்களையும் கொண்ட தங்க நிறம் பூசப்பட்ட ஒரு கப்பலில் ஏறி தன்னை ஐசிஸ் தேவதை போன்று அலங்கரித்துக் கொண்டு வந்தார். ஏற்கனவே தன்னை கிரேக்க கடவுளான டியோனிசஸின் உருவம் என நம்பிய மார்க் ஆண்டனி கிளியோபேட்ராவை ஐசிஸ் வடிவில் பார்த்த அடுத்த கணமே காதல் வலையில் விழுந்தார். எவ்வாறாயினும் அவர்கள் இருவரது இந்த சந்திப்பு அவர்களது இறுதி அழிவுக்கான காரணமாக அமையும் என்று அவர்கள் இருவரும் அப்போது நினைக்கவில்லை. ஆண்டனியை சுலபமாக காதலில் வீழ்த்திய கிளியோபேட்ரா அவரை திருமணமும் செய்து கொண்டார். அப்போது ஆண்டனியின் மூன்றாவது மனைவி பல்வியாவும் பிள்ளைகளும் ரோமில் இருந்தனர். இந்த காலத்தில் எகிப்து நாட்டுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு மார்க் ஆண்டனி உடன்பட, இதனைத் தொடர்ந்து ஆண்டனியை வைத்து கிளியோபேட்ரா தனது சக எகிப்திய வாரிசுகளான 2 சகோதரிகளையும் கொன்று எகிப்தின் ஒரே அரச வாரிசாக தன்னை நிலைநாட்டிக் கொண்டார். இந்த வகையில் கிளியோபேட்ராவுக்கும் அவரது மகனுக்குமான அரச உரிமை இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டது. கிமு 41-40களில் குளிர்காலத்தை கழிப்பதற்காக மார்க் ஆண்டனி எகிப்தின் தலைநகரான அலெக்சாண்ட்ரியா சென்று பின்பு ரோமுக்கு திரும்பினார். இந்த நேரத்தில் கிளியோபேட்ராவுக்கு இரட்டையர்கள் 2 பிறந்தனர். இவர்களுக்கு அலெக்சாண்டர் ஹெலியோஸ், கிளியோபேட்ரா செலின் என்று பெயர் சூட்டப்பட்டிருந்தது. இவ்வாறு ஒருபுறம் இருக்க, மறுபுறமோ ஆண்டனியின் மூன்றாவது மனைவி பல்வியா திடீரென நோய்வாய்ப்பட்டு இறக்க மார்க் ஆண்டனி அரசியல் ரீதியான திருமணம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டி ஏற்பட்டது. இதனால் தன் நண்பனான ஒக்டேவியனின் சிறிய சகோதரியான ஒக்டேவியாவை திருமணம் முடித்து இன்னொரு புதிய உறவை தொடங்கினார் மார்க் ஆண்டனி. இதன் பின்னர் சில காலம் கழித்து நீண்டகால திட்டமான பாரசீகத்தை ஆக்கிரமிக்கும் முயற்சிக்கு பணம் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் கிமு 37 அவர் மீண்டும் எகிப்து சென்றார். இந்த சந்தர்ப்பத்தில் கிளியோபேட்ராவுக்கும் மார்க் ஆண்டனிக்கும் இடையே இருந்த உறவு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. இதனால் கிமு 36 கிளியோபேட்ராவுக்கு பிலோடோல்பஸ் என்று இன்னொரு மகன் பிறந்தார். இதன் பின்னர் பாரசீகத்தை ஆக்கிரமிக்கும் முயற்சி தோல்வியில் முடிவடைந்ததால் தோல்வி மனப்பான்மையுடன் திரும்பிய மார்க் ஆண்டனி ரோமுக்கு ஒக்டேவியாவிடம் செல்வதை புறக்கணித்து அலெக்சாண்ட்ரியாவில் கிளியோபேட்ராவுடனே தங்கினார். மேலும் ஜூலியஸ் சீசரின் உண்மையான அரசியல் வாரிசுரிமை கிளியோபேட்ராவுக்கும் சீசருக்கும் பிறந்த சிசேரியனுக்கே உண்டு, மாறாக சீசர் தத்தெடுத்த மகனான ஒக்டேவியனுக்கு அல்ல என்று கிமு 34 மார்க் ஆண்டனி தெரிவிக்க, விளைவு ஒக்டேவியனுக்கும் மார்க் ஆண்டனிக்கும் இடையில் விரிசலை ஏற்படுத்தியது. இதனையடுத்து கிமு 32 ஒக்டேவியனின் தலைமையிலான ரோமசன் சபை மார்க் ஆண்டனியிடம் இருந்த அனைத்து பதவிகளையும் இல்லாமலாக்கியது. அது மட்டும் இல்லாமல் கிளியோபேட்ராவுக்கு எதிராக ஒக்டேவியன் போர் பிரகடனமும் செய்தார். இதன் அடிப்படையில் கிமு 31 செப்டம்பர் 2 ஒக்டேவியனின் ரோம ராணுவத்துக்கும் மார்க் ஆண்டனி கிளியோபேட்ரா ஆகியோரின் ராணுவத்துக்கும் இடையில் பெரும் கடற்போர் மூண்டது. இது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னர் உலகில் நடந்த பெரும் கடல் யுத்தங்களில் ஒன்றான எக்டியம் யுத்தமாகும். இந்த யுத்தத்தில் 250 ரோம போர் கப்பல்களும் ஆண்டனி மற்றும் கிளியோபேட்ராவின் 290 போர் கப்பல்களும் கலந்து கொண்டன. இந்த யுத்தத்தில் பங்கெடுத்த எகிப்து படையணியை கிளியோபேட்ரா வழி நடத்தினார். எனினும் ஒக்டேவியனின் படையணி ஆண்டனியையும் கிளியோபேட்ராவையும் தோற்கடித்து, இதனைத் தொடர்ந்து ஒரு வருடத்தில் ஒக்டேவியன் எகிப்தை முழுமையாக ஆக்கிரமித்தார். பின்னர் ஆண்டனியின் படை ஆண்டனியை விட்டுவிட்டு ஒக்டேவியனிடம் இணைந்து கொண்டது.
இதையடுத்து எகிப்தில் கிளியோபேட்ராவின் அரசியல் செல்வாக்கு பலரால் பலவிதமாக விமர்சிக்கப்பட்டது. ஆண்கள் நிரம்பிய அரசவைகளில் அவரை பற்றிய கேள்விகளே பிரதான விவாதமாயின. இதன்படி மக்களின் மனநிலையை அறிந்த சீசரின் வாரிசான அகஸ்டஸ் சீசர் கிளியோபேட்ராவை சிறைப்பிடிக்க எகிப்தை நோக்கி புறப்பட்டார். படைகள் எகிப்தை நோக்கி வரும் வழியில் அகஸ்டஸை எதிர்த்து மீதமிருந்த படையுடன் போரிட்ட மார்க் ஆண்டனி பின்னர் மீண்டும் படுதோல்வியுற்றார். அதே சமயத்தில் கிளியோபேட்ரா தற்கொலை செய்து கொண்டார் என்ற பொய்யான செய்தி ஒன்று மார்க் ஆண்டனியை வந்தடைய, அதனால் அதற்கு பின்னும் வாழ விரும்பாமல் போர்க்களத்திலேயே ஆண்டனி தனது வாளால் தன்னையே வெட்டி கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். இவை அனைத்தையும் கேள்விப்பட்ட கிளியோபேட்ராவும் அகஸ்டஸிடம் சிக்கி கைதியாக வாழ விரும்பாமலும் மீண்டும் இன்னொரு ஆண் துணையையும் தேடிக்கொள்ள தயாராக இல்லாத காரணத்தினாலோ என்னவோ தற்கொலை செய்து கொண்டார். வரலாற்று புராணங்களின்படி கிமு 30 ஆகஸ்ட் 12ஆம் தேதி கிளியோபேட்ரா பாம்பொன்றை தீண்ட செய்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். ஆனால் இந்த கருத்தை சில வரலாற்று ஆசிரியர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒக்டேவியன் தான் கிளியோபேட்ராவை கொலை செய்திருப்பார் என்பதே சிலரின் கருத்தாக உள்ளது. கிளியோபேட்ரா பண்டைய எகிப்தில் வழக்கத்தில் இருந்த கொடிய தாவர விஷத்தினை அருந்திய இறந்தார் என்கிறார் செபர் எனும் வரலாற்று அறிஞர். பண்டைய பாடலாசிரியர்களும் இதையே பாடல்களில் பாடியுள்ளார்கள் என்ற போதும் கிளியோபேட்ரா பாம்பு தீண்டி இறந்தார் என்பதே பல்வேறு ஓவியங்கள் விளக்குகின்றன. எனவே கிளியோபேட்ராவின் வாழ்க்கை விஷப்பாம்பினால் முடிந்ததா விஷத்தால் முடிந்ததா என்பது இன்னும் புதிராகத்தான் உள்ளது. தனது 14 வயதிலிருந்து எகிப்திலும் பின்னர் ரோமிலும் தனது அறிவினால் ஆதிக்கம் செலுத்த துவங்கிய கிளியோபேட்ரா இறக்கும் போது அவரின் வயது 39. கிளியோபேட்ராவை பற்றி விவாதங்களின்றி வரலாறு ஏற்றுக்கொண்ட ஒரே விஷயம், ரோம் பேரரசின் பிடியில் எகிப்து இரையாகாமல் தப்பியதற்கு ஒரே காரணமும் கிளியோபேட்ரா தான். பின் இரையானதுக்கு காரணமும் கிளியோபேட்ரா தான்.